ஆதி என்னும் பராபரையே அன்பான மனோன்மணியே ஜோதி எனும் பஞ்சகத்தாலே சொற்பெரிய கரிமுகனே தேது நீக்கும் கந்தவளே திருத்துகின்ற குருநாதர்களே 18 சித்தர்களே பண்பான பரமசிவமே ஓதியே ஜோதிடங்கள் உரைப்பதற்கு நாத விந்து வடிவாக நல்ல துணை ஆவீரே. உலகில் உள்ள தமிழ் பேசும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் மற்றும் ஜோதிட சான்றோர்களுக்கும் ஆர்வலருக்கும் மற்றும் இந்த காணொலியை காணும் உங்களுக்கும் ஆஸ்ட்ரோராஜின் இனிய நல்வணக்கங்கள். ஜோதிடம், ஆன்மீகம், வாழ்வியல், மருத்துவம் என்ற 4 தலைப்புகளில் தொடர் காணொலிகளாக கொடுத்து வருகிறோம். அந்த வகையில் இன்று மருத்துவம் சார்ந்த பதிவுகளோடு தினம் ஒரு காதல் என்ற வகையில் ஒவ்வொரு காணொலிகளாக கொடுத்து வருகிறோம். இந்த காணொலிகள் அனைத்தும் கிரகங்களினுடைய கதிரலைகளினுடைய தாக்கத்தால் மனிதனுடைய செயல்பாடுகள் எவ்வாறு இருக்கிறது, அந்த செயல்பாடுகள் கௌரவத்துக்குரியதா அல்லது மரியாதை குறைப்பதா போன்ற தகவல்களை அடையாளப்படுத்தப்படும் நவகிரகங்களினுடைய சதுரங்க விளையாட்டு அல்லது விபரீத விளையாட்டுக்களை தெரிந்து கொண்டு அந்த தகவலை உங்களோடு பகிர்ந்து கொள்ளும் முயற்சி தான் ஒழிய இது ஒரு மனிதனை சுட்டிக்காட்டி அவரை சரியில்லை என்று விமர்சனம் செய்வதற்காக இந்த பதிவுகள் இல்லை என்பதை கருத்தில் கொள்ளுங்கள். இதில் பார்க்கக்கூடிய இந்த காணொளிகளை பார்க்கக்கூடிய நண்பர்கள் உங்களுடைய திருமணம் எப்படிப்பட்டது என்பதை பார்த்தவுடன் உங்களால் தெளிவாக அடையாளப்படுத்திக் கொள்ள முடியும் என்பதற்கான அடையாளத்திற்காக அல்லது தகவல்களை சொல்வதற்காகவே என்னுடைய அனுபவத்தில் நான் பார்த்த கடந்த 26 வருடங்கள் அல்லது 27 வருடத்தில் நான் என்னுடைய வாழ்க்கையில் என்னை கடந்து போன மனிதர்கள் எனக்கு தெரியப்படுத்திய தகவல்களை இன்று உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் என்பதை தவிர இது வேறு எந்தவித கண்ணோட்டம் இல்லை என்பதை என்ற எண்ணத்தோடு இந்த பதிவுகளை பாருங்கள். ஜோதிடர்களாக இருக்கும் பட்சத்தில் இந்த பதிவுகள் உங்களுடைய வாழ்க்கையில் இந்த ஜோதிடம் சார்ந்த பதிவுகளும் மருத்துவம் சார்ந்த பதிவுகளும் மற்றும் வாழ்வியல் சம்பந்தப்பட்ட பதிவுகள் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெருத்த மாற்றத்தை உண்டு பண்ணும். ஏனென்று கேட்டால் நூல்களில் சொல்லப்பட்டது, ஆசிரியர்கள் சொல்லப்பட்டது, குருமார்கள் சொல்லப்பட்டது என்பதையும் இந்த 3 வழியையும் தாண்டி நேரடியாக நடைமுறை அனுபவத்தில் பார்த்த தகவல்கள் என்பதில் இதில் சொல்லக்கூடிய தகவல்கள் எந்த விதத்திலையும் மாற்றம் இருக்க வாய்ப்பில்லை என்பதை புரிந்து கொண்டு இதை கவனித்து வாருங்கள் நண்பர்களே. இது ஒரு பெண்ணின் ஜாதகம் 25/10/1973 மாலை 6:17 ஜனனமானது. இதில் சொல்லக்கூடிய தகவல் என்னவென்றால் அமாவாசை திதியும் சப்தமத்தில் இருக்க சந்திரனும் சூரியனும் தந்த நிறைய காதல் விளையாட்டுக்கள். இது ஒரு பெண்ணின் ஜாதகம். இந்த பெண் செவ்வாய் திசையில் பிறந்திருக்கிறார்கள். செவ்வாய் திசை முடிந்து 2 வருடம் 9 மாதம் 1 நாள் முடிந்து 18 வருடம் ராகு திசை. இந்த ராகு திசை முடிவதற்கு முன்னமே, அதாவது ராகு திசையில் செவ்வாய் புத்தியிலேயே இவர்களுடைய சதுரங்க விளையாட்டு ஆரம்பிக்கப்பட்டது என்று சொல்லப்படுகிறது, அல்லது அப்போதே சதுரங்க விளையாட்டுகளில் பங்கு கொண்டார் என்பதை அடையாளப்படுத்தப்படுகிறது. இதில் மேச லக்கணத்தில் செவ்வாய் வக்கரம், மிக மிக வலுவானவர். இவருடைய செயல்பாடுகளை யாருக்காகவும் எதற்காகவும் எப்படியும் எந்த சூழ்நிலையிலும் விட்டு கொடுக்க மாட்டார்கள் என்பதை வக்கர செவ்வாய் அடையாளம் காட்டுகிறது. அதே மடத்தில் அதற்கு அடுத்து லக்கணத்துக்கு 3வது இடத்தில் சனி வக்கரம் ஆக தன்னுடைய செயல்பாடுகள் காரியங்களில் ஆடாத அறுகூத்து ஆடினாலும் காரியத்தில் கண்ணோடு இருப்பதற்கான சூழ்நிலையை தெளிவாக அடையாளம் காட்டிவிடுகிறது. அதே சமயத்தில் 3ஆம் இடத்தில் கேது, அதே சமயத்தில் இயல்பு நிலையை விட தரமாக சிந்திக்கக்கூடிய மனோபக்கம் உள்ளவர்கள். லக்கணத்துக்கு 7ஆம் இடத்தில் சந்திரனும் சூரியனும், அதாவது அமாவாசை திதியில். 8ஆம் இடத்தில் புதனும் சுக்கிரனும். லக்கணத்துக்கு 6க்குரியவன் 8ஆம் இடத்தில் இருப்பதும், லக்கணத்துக்கு 2ஆம் இடத்துக்குரியவன் 8ஆம் இடத்திலிருந்து 2ஆம் இடத்தை பார்ப்பதும் சாலச் சிறந்ததாக அமைந்து விடுகிறது என்பது நடைமுறையில் காண முடிகிறது. 9ஆம் இடத்தில் ராகு. இந்த 9ஆம் இடத்தில் ராகு 9க்குரியவன் நீச்சம், காரகனும் நீச்சம், பாவாதிபதியும் நீச்சம். ஆக இந்த ஜாதகம் தந்தையினுடைய ஆதரவும், தந்தையினுடைய உறவும், தந்தையினுடைய அனுசரணையும் இந்த ஜாதகருக்கு குறைவு. சரி, இது 9 கிரகங்களும் எந்த கிரகம் எந்த நட்சத்திரத்தில் இருக்கிறது, எவ்வாறு இருக்கிறது என்பது சார்ந்து பார்ப்போம். இந்த ஜாதகத்தில் செவ்வாய் வக்கரமானாலும் தன்னுடைய சொந்த வீட்டில் ஆட்சி விட்டிருக்கிறது. சனி வக்கரமானாலும் நட்பு வீட்டில் இருக்கிறது. சூரியன் நீச்சம் பெற்று கெட்டு போயிருக்கிறது. நீச்சத்துக்கு வீடு கொடுத்தவர் என்று பார்க்கும் பொழுது அவன் நட்பு கிரகத்தோடு சேர்ந்து சமமும் அல்லாத, பகையும் அல்லாத, நட்பும் அல்லாத இயல்பான
சமவீட்டில் இருக்கிறார். அதற்கடுத்தது சந்திரன் லக்னத்துக்கு 4க்குரியவன் 7ஆம் இடத்தில் இருக்கிறார். இந்த சந்திரன் செவ்வாயினுடைய நட்சத்திரத்தை பெற்று செவ்வாயினால் பார்க்க பெற்றதால் சந்திரனும் வலுவாக இருக்கிறார். அதே சமயத்தில் காலபுருஷனுக்கு 9ஆம் இடத்தில் ராகு இருக்கிறது என்பது வெளிவட்டார பழக்க வழக்கங்கள், போக்குவரத்து எல்லாமே இவர்களுக்கு திருப்திகரமாக அமைந்தது. ஆனால் இந்த ராகுக்கு வீடு கொடுத்த குரு நீச்சம் பெற்று கெட்டுப்போனால் இவர்கள் குடும்ப வாழ்க்கையில் சந்தோஷத்தை கருத்தில் கொண்டே வாழ்ந்தார்களே ஒழிய இவர்களுக்கு இந்த தனி கௌரவமோ ஒழுக்கத்தை இவர்கள் பெரிதாக பயன்படுத்தவில்லை. இதுவும் உடலியல் சார்ந்த விஷயங்களில் அதிக ஈடுபாடு கொண்டார்களே ஒழிய நல்ல கடினமான உழைப்பை கொண்டவர்கள் என்பது நடைமுறையில் தெரிய வருகிறது. அதே சமயத்தில் செவ்வாய் வக்கரம் பெற்றிருக்கிறார். லக்னம் புள்ளி என்று பார்க்கும் பொழுது பரணி நட்சத்திரம் முதல் பாகத்தில் அமர்ந்து 15.47 பாகை பெற்றிருக்கிறது. ஆக 2க்குரியவனுடைய 7க்குரியவனுடைய நட்சத்திர சாரம் பெற்றிருக்கிறது. லக்ன புள்ளி என்பது இது ஒரு சாலச்சிறந்த விஷயம். வாழ்நாள் முழுவதும் பொருளாதார பற்றாக்குறை இல்லாமலேயே வாழ்ந்து முடிக்கக்கூடிய தன்மையோடு அமைந்த ஒரு அற்புதமான ஜாதகம். அதற்கு அடுத்தது சூரியன் சுவாதி நட்சத்திரம் முதல் பாகத்தில் அமர்ந்து 8.35 பாகையில் இருக்கிறது. அந்த சுவாதியை தந்த குரு ராகு என்பவர் குருவனுடைய வீட்டில் இருக்கிறான். ஆக சூரியனுக்கு ராகுவனுடைய 11ஆம் பார்வை அல்லது அதனுடைய தாக்கம் இருக்கிறது என்பதை எடுத்துக்கொள்ளலாம். சந்திரன் சித்திரை நட்சத்திரம் 3ஆம் பாகத்தில் 1.25 பாகை பெற்றிருக்கிறது. ஆக சந்திரன் செவ்வாயினுடைய நட்சத்திரத்தை பெற்று செவ்வாயினுடைய பார்வை பெற்றது என்பது சால சிறந்ததாக இருக்கிறது. ஆக சந்திரன் வலுவாக இருக்கிறார். அடுத்து செவ்வாய் வக்ரம் பெற்று அசுபதி நட்சத்திரத்தில் 3ஆம் பாகத்தில் அமர்ந்து 8.3 பாகை பெற்றிருக்கிறது. இது ஒரு வகையில் சிறப்பான விஷயம் என்றாலும் இதுவும் கேதுவனுடைய தாக்கத்தோடு சம்பந்தப்பட்டிருக்கிறது. கேதுவுக்கு 11ஆம் இடத்தில் செவ்வாய் இருந்து செவ்வாய்க்கு 3ஆம் இடத்தில் கேது இருந்து தன்னுடைய எண்ணங்களையும் செயல்களையும் வலுவாக நடத்துவதற்கு ஏதுவான சூழ்நிலை அமைத்து தந்திருக்கிறது. அடுத்தது புதன் குருவனுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறது. குரு புதனுக்கு 3ஆம் இடத்தில் இருக்கிறார். ஆக குருவனுடைய தாக்கமும் புதனுக்கு உண்டு, புதனுடைய தாக்கம் குருவுக்கு உண்டு என்பதை இங்கு கருத்தில் கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. ஆக பொருளாதாரம் என்பது புதனுக்கு 3.11 குரு இருக்கும் பட்சத்தில் குழந்தைகள் இவர்களுக்கு பாதகமாக அமைகிறார்கள் என்பதை நடைமுறையில் பார்க்க முடியும். அடுத்தது குரு திருவோண நட்சத்திரத்தில் அமர்ந்திருக்கிறது. 10 பாகையில் அமர்ந்திருக்கிறது. முதல் பாகத்தில் அமர்ந்திருக்கிறது. இந்த குரு 4ஆம் இடத்தையும் பார்த்து லக்கணத்துக்கு 2ஆம் இடத்தையும் பார்த்து லக்கணத்துக்கு 6ஆம் இடத்தையும் பார்த்தது. ஆக 2, 4, 6ஆம் இடத்தை பார்த்ததால் இவர்களுக்கு இயல்பாகவே இந்த 2ஆம் இடத்திற்கு 5ஆம் இடம் என்று கணக்கில் எடுத்துக்கொள்ளும்போது இவர்களுக்கு பிறந்தது முதல் இறந்தது வரை பொருளாதார பற்றாக்குறை இல்லாமல் வாழ்வதற்கான வாய்ப்பை உண்டு பண்ணி தந்தது. இது இல்லாமல் குருவும் 2ஆம் இடத்தை பார்த்தார், சுக்கிரனும் தன்னுடைய வீட்டை பார்த்தார். அது யோகமாக இருந்தது. ஆக குருவும் 2ஆம் இடத்தை பார்த்து சுக்கிரனும் 2ஆம் இடத்தை பார்த்தனால் இவர்கள் இயல்பாகவே இவர்களுடைய பார்வை அடுத்தவர்களை சுண்டி இழுக்கக்கூடிய தன்மையோடு அமைந்தது என்பது கூடுதல் தகவல். அடுத்து குரு திருவோண நட்சத்திரம் சந்திரனுடைய நட்சத்திரத்தில் அமர்ந்து சந்திரனுக்கு கேந்திரத்தில் அமர்ந்தது என்பது சாலச் சிறந்ததாக கருதப்படுகிறது. அதே சமயத்தில் இந்த குரு லக்னத்துக்கு 9 என்பது இங்கு கருத்தில் கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. திரு ஜி கோபாலகிருஷ்ணன் எனது பேராசிரியர் அவருடைய தகவலின்படி 9ஆம் இடத்துக்குரிய கிரகம் தசாபுத்தியை நடத்தும் பொழுது அவர்கள் திருமணம் ஆனவர்களையே இவர்கள் காதலிக்கிறார்கள். அந்த காதலும் பெரிய பாதிப்பையோ சங்கடங்களையோ உண்டு பண்ணாமல் கடந்து போய்விடுகிறது என்பதை அவர் சொல்லியிருக்கிறார். அதன்படி இந்த குருதிசை முழுவதுமே இவருக்கு எண்ணற்ற காதலர்கள் வந்து போனார்கள். ஆனால் எந்த காதலர்களிடமும் சங்கடமில்லாமல் ஒரு காதலை தொடர்ந்து மற்றொரு காதலுக்கு சென்றிருக்கிறார் என்பது தகவல். அதே சமயத்தில் சுக்கிரன் கேட்டை நட்சத்திரத்தில் இருக்கிறது. இந்த கேட்டை நட்சத்திரம் என்பது லக்னத்துக்கு 3, 6 அப்படி பார்க்கும்பொழுது இந்த கேட்டை நட்சத்திரம் வாயு சம்பந்தப்பட்ட தொந்தரவுகளை இவர்களுக்கு தந்திருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் குருவனுடைய தாக்கம் கொலஸ்ட்ரால் சம்பந்தப்பட்ட தொந்தரவுகளையும் அவர்களுக்கு தந்திருக்கிறது. அதே சமயத்தில் 8ஆம் இடத்தில் இருந்ததால் கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட தொந்தரவுகளையும் இவருக்கு கொடுத்திருக்கிறது என்பது நடைமுறையை பார்க்க முடிகிறது. சனி திருவாதிரை நட்சத்திரத்தில் அமர்ந்து வக்கரம் பெற்று 3 பாகையில் இருக்கிறது என்பது மேலும் சிறப்பான விஷயம். அதே சமயத்தில் மேலும் ஒரு தகவல், சுக்கிரன் கேட்டை நட்சத்திரத்தில் அமர்ந்த தொந்தரவுகள் இருந்தாலுமே கூட இதுதான் இந்த ஜாதகத்தில் அதிக பாகை பெற்ற கிரகம் என்பது கருத்தில் கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. ஆக சுக்கிரன் 2 அதிக பாகை பெற்றதால் இவர்களுக்கு பொருளாதாரம், வண்டி வாகனம், கால்நடைகள் சம்பந்தப்பட்ட உறவுகள் இவர்களுக்கு திருப்திகரமாக அமைந்தது என்பது நடைமுறை தகவல். அடுத்து ராகு
மூல நட்சத்திரத்தில் இருக்கிறது, கேது திருவாதிரை நட்சத்திரத்தில் இருக்கிறது. ஆக ராகுவும் கேதுவும் சார பரிவர்த்தனை பெற்றிருக்கிறார்கள் என்பது மேலும் கூடுதல் தகவல்கள். இந்த ராகு கேது சார பரிவர்த்தனை பெற்றதால் இவர்களுக்கு தெய்வத்தினுடைய ஈடுபாடும் அதே சமயத்தில் தான் என்ற அகந்தையும் இவர்களுக்கு சாலச் சிறந்ததாக மேலோகி இருந்ததாக தகவல் இருக்கிறது. ஆக ஒரு ஜாதகத்தில் லக்னத்துக்கு 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் எந்த ராசியாக இருந்தாலும் எந்த லக்கணத்துக்காக இருந்தாலும் அவர்களுக்கு சபலத்தை தந்து ஒன்றுக்கு மேற்பட்ட தகவலையும் தந்து குடும்பத்தில் நிறைய சங்கடங்களையும் தந்து விடுகிறது என்பது நடைமுறையில் பார்க்க முடிகிறது. அதே சமயத்தில் லக்கணத்துக்கு 7க்குரியவன் சுக்கிரன், அவன் லக்கணத்துக்கு 8இல் மறைந்து போனான். லக்ன அதிபதியும் ஒருவருக்கொருவர் 6, 8இல். ஆக கணவனுக்கும் மனைவிக்கும் ஒத்துப்போகாத ஒரு சூழ்நிலை வந்ததால் இவருக்கு எண்ணற்ற நிறைய காதல்கள் வாழ்க்கையில் வந்து போயின என்பது குறிப்பாக குருவனுடைய திசையில் வந்து போனது என்பது தான் இங்கு மேலும் சிறப்பான தகவல். இவர் சித்திரை நட்சத்திரத்தில் சந்திரன் இருந்தால் தன்னை விட இளையவர்களிடமும் அந்த காதலும் உறவும் வந்தது. அதே சமயத்தில் குரு திருவோண நட்சத்திரத்தில் அமர்ந்ததால் இவர் தன்னை விட மூத்தவர்களையும் வாழ்வில் காதலர்களாக சந்தித்து சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பது மேலும் கூடுதலான தகவல். சரி நண்பர்களே, மற்றும் அடுத்ததொரு பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் எம் ராஜரத்தினம். அதே சமயத்தில் லக்கினத்துக்கு 7ஆம் இடத்தில் சந்திரன் இருக்கும் அத்தனை ஜாதகங்களிலுமே குடும்ப வாழ்க்கையில் பலமான ஏற்ற இறக்கங்களையும் சங்கடங்களையும் சந்தித்திருக்கிறது. அதே சமயத்தில் 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் தன்னை விட இள வயதில் உள்ளவர்களோடு தன்னை விட வயதில் மூத்தவர்களோடு இருக்கக்கூடிய தொடர்புகள் என்பது இவர்களுக்கு சுலபமாக வந்து போய்விடுகிறது. அதே சமயத்தில் இயல்பான சமமான வயதில் இருப்பவர்கள் இவர்களுடைய வாழ்க்கை துணையை மதிப்பதில்லை அல்லது வாழ்க்கை துணைகளிடம் இவர்களுக்கு நிறைய சங்கடங்களும் கருத்து வேறுபாடுகளும் ஏற்படுகிறது என்பது நடைமுறையில் பார்க்க முடிகிறது. அடுத்து வரும் நிறைய ஜாதகங்கள் சப்தமத்தில் சந்திரன் இருக்க சப்தம சந்திரன் தந்த காதலும் அதற்கான பாதிப்புகளும் அல்லது நிறைவுகளும் என்ற விதத்தில் பார்ப்போம். மற்றும் அடுத்ததொரு பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் எம் ராஜரத்தினம். தங்கமான் மழுவோடேந்தி தன்மதி தலையில் கொண்டோர் மங்கையர் பதிக்கச் சொன்ன மாமொழி ஜோதிடத்தை இங்கு யாம் உரைப்பதற்கோர் எமை என்னும் பிழை வராமல் காக்க செங்கன் மால் மருகன் ஞானேச்சரன் பதம் காப்பதாமே.